Hello everyone and welcome to Spectre of Fantasy. இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையவே ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், அட்வென்ச்சர், ஃபேண்டசி, ஹாரர் இப்படின்னு நிறைய ஜேர்னஸில் நிறையவே படம் பார்த்துருப்போம். பட் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிற மாதிரி எந்த மூவியுமே பார்த்ததில்ல. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூவி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மூவியோட எண்டில் எல்லாருக்குமே நமக்கு இப்படி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வருத்தம் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒருத்தருக்கு திடீர்னு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஈவன் அந்த பையன் கொஞ்ச நாளிலே இறந்து போயிடுவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துடாதா, அதை நம்ம நிறைவேற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறையவே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் அது எல்லாமே ஃபெயிலியராக போயிடுது. அப்படி இருக்கும்போது தான் அந்த உடம்பு சரியாமல் இருக்கிற பையனே, மச்சான் எனக்கு இது பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குடா அப்படிங்கிறத சொல்கிறான். பட் அவன் சொல்கிற விஷயம் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இருந்தாலும் தான் நண்பன் கேட்டுட்டான் அப்படிங்கிறதுனால இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறத விட அடி வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கிற அந்த பையன் கேட்ட விஷயம் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்காக இவங்க 2 பேரும் எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கி கடைசியில் நிறைவேற்றினாங்களா இல்லையா, லாஸ்ட்டாக அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்பவே காமெடியாக ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் பயங்கர எமோஷ்னலாக முடிக்கிற மூவி தான் இது. அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பெக்ட்ரே ஆஃப் ஃபேண்டசி. நான் அபிஃபரிக். இன்னைக்கு நாம 2019 ஒரு சைனீஸ் காமெடி ட்ராமாவை ரிலீஸ் ஆன த லாஸ்ட் விஷ் மூவியை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி தமிழ் டப்பில் இல்லை, சைனீஸில் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் லெட்ஸ் பிகின் இன்டு வீடியோ. இந்த மூவியோட ஓப்பனிங் சீனில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த பையனை காட்டுறாங்க. இவன் பேர் தான் கோயா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திருக்கிற நம்ம கோயா படுக்கையிலேயே ஒன்றுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, தம்பி உனக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டாய்லெட்லாம் வந்ததுன்னா அம்மாவை எழுப்பி விடுறாக்கண்ணா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. கட் பண்ணி நம்ம கோயாவோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. ஒருத்தன் பேர் ஷூஹோ அண்ட் இன்னொரு பேர் சங்கு. ஷூஹோ பார்த்தோன்னா ஒரு மாதிரி புத்திசாலி பையன் தான், அதே நேரம் பயங்கரமாக குறும்பு செய்கிற ஒரு கேரக்டர். அதுவே சங் பார்த்தோன்னா பயங்கரமான கிரேசி கேரக்டர், ரொம்பவே அப்பாவியாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜார்டன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேஸ்கெட் பால் பிளேயரோட ரசிகர். அதனால சங்கோட அப்பா நிறையவே செலவு பண்ணி ஜார்டன் மேட்சுக்கெலாம் போட்டு விளையாடிட்டு இருக்காரு இல்லையா ஷூ, அதை ஆக்ஷனில் வாங்கிட்டு வந்து நம்ம சங்குக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம சங் பயங்கர பேஸ்கெட் பால் வெறியன். கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம கோயாவை செக் பண்ணுறதுக்காக ஒரு நர்ஸ் அக்கா வராங்க. அந்த அக்காவை நம்ம கோயா மேலையும் கீழையும் பார்க்குறான். இந்த வயசில் பசங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கோயாவுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாகுது. அதே நேரம் நம்ம கோயாவை பார்க்குறதுக்காக சங்கும் ஷூஹோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் எப்போ வந்தாலும் சும்மாலாம் வரமாட்டாங்க. கோயாக்காக நிறையவே ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. கோயாவோட அம்மா போனதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அலப்பறையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சங்கும் ஷூஹோவும் ஒருத்தர் இன்னொருத்தரோட ஹேர் ஸ்டைலை பற்றி பயங்கரமாக கமெண்ட் பண்ணி முடியெல்லாம் பிடிச்சிட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கோயா பயங்கரமாக சிரிக்கிறான். பட் மற்ற 2 பேரும் எங்கே தான் ஃப்ரெண்டால் இந்த மாதிரி விளையாட முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுருவானோ அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறத நிறுத்திட்டு கோயா கிட்டேயே வந்து, மச்சான் எப்படா நீ பழைய மாதிரி எந்திரிச்சு எங்கள் கூட விளையாட வருவ அப்படிங்கிறத கேட்குறாங்க. கட் பண்ணி கோயாவோட அம்மா கிட்ட, டாக்டர் உங்கள் பையனோட உடம்பு ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. நாங்களும் 2-3 வருஷமாக எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. ஸோ உங்கள் பையனுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்ததுன்னா அது என்னன்னு கேட்டு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது நம்ம கோயா இன்னும் கொஞ்ச நாளையில் இறந்து போக போகிறான் அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிறாரு. இந்த டாக்டர் வேறு யாரும் கிடையாது, நம்ம சங்கோட அப்பா தான். அதுக்கப்புறம் கோயாவோட அப்பா கோயா கிட்ட வந்து, மைசன் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுடா அப்படிங்கிறத கேட்குறாரு. நம்ம கோயா, ஏன்பா திடீர்னு இதை கேட்குறீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். அடுத்த சீனில் வீட்டில் கம்ப்யூட்டர் கேம் விளையாண்டுட்டு இருக்க நம்ம சங்கை காட்டுறாங்க. சங் அப்பாவோட கார் சவுண்டு கேட்டதுமே அவனோட கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவனை அடி புரட்டிடுவாரு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அண்ட் ஹீட்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிடுவாரு அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு அதை தொடச்சி விட்டு நல்ல பையன் மாதிரி படிக்க உட்காந்துடுறான். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து உள்ள வர நம்ம சங்கோட அப்பா நேராக போய் கம்ப்யூட்டரில் தான் கை வைக்கிறாரு. பட் கம்ப்யூட்டர் தான் கூலாக இருக்கு இல்லையா, ஸோ அதனோட பையன் நிஜமாவே படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போகும்போது தான் நம்ம சங், அப்பா எனக்கு ஒரு 100 rupees பணம் வேணும்ப்பா அப்படிங்கிறத கேட்குறான். உடனே சங்கப்பா,
டே ராஸ்கல், நேற்று தானடா 100 கொடுத்தேன், அதுக்குள்ளே அப்படி என்ன தானே செலவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் டெய்லி கோயாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரேனே, நான் என்ன சும்மா வர முடியும், ஏதாவது வாங்கிட்டுல போகணும் அப்படின்னு சொல்லும்போது, சங் 100 rupees கேட்டதுக்கு சங்கோட அப்பா 500 எடுத்து கொடுத்து, உனக்கு எப்போப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் போய் உன்னோட ஃப்ரெண்டு கோயாவை பார்த்துட்டு வா அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சங்கோட அப்பா தான் கோயாவுக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் நம்ம சங் அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கினா இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் ஷூஹோவுக்கு சலூனில் ஹேர் கலரிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறான். இதனால நம்ம ஷூஹோ பயங்கர எக்ஸைட் ஆகி, மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ மட்டும் இல்லைனா என் லுக்கே மாறாதுடா அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம், எங்கள் அப்பா சும்மாவே பணம் கேட்டால் தரமாட்டாரு, கோயாவோட பேர் சொன்னதுமே 500 எடுத்து நீட்டுறாருடா, என்னவா இருக்கும், ஏதோ தப்பாக இருக்கு மச்சான் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் ஒருத்தர் பார்க்குறாரு. இவர் யாருன்னா நம்ம ஷூஹோவும் சங்கும் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்திருப்பாரு. அந்த டீச்சர் சங் அண்ட் ஷூஹோவோட ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு, படிக்கிற வயசில் என்னடா ஹேர் ஸ்டைல் இது, நானே இப்போ தான் இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்லாம் வைக்கிறேன், அதுக்குள்ளே உங்களுக்கு என்னடா படுவா, போகடா வெளியில் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து துரத்தி விட்டுறாரு. இப்போ திரும்ப நமக்கு கோயா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அப்போ அவனோட அம்மா, மைசன் உனக்கு ஏதாவது ஆசை இருக்காடா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நம்ம கோயா, என்னம்மா நேத்தும் அப்பா இந்த கேள்வி தான் கேட்டாரு, இன்னைக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா, அது ஒன்றும் இல்லை மைசன், ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம கோயா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பேஸ்கெட் பால் மேட்சை டிவியில் பார்த்துட்டு இருக்கதையும் நோட் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு நம்ம கோயாலாம் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம கோயாவை அவனோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கார்டனுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பொண்ணுங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்து நம்ம கோயா சைட் அடிக்கிறான். பட் இதை பார்க்குற நம்ம கோயாவோட அப்பா, ஒருவேளை நம்ம பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசை இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ தன்னோட பையன் கடைசி காலத்தில் இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணானா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 5:30 அலாரம் வச்சு முட்டையெல்லாம் அடித்து குடிச்சு ப்ரோட்டீன் பவுட்ரு அது இதுன்னு சொல்லி ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஃபைனலாக அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கோயாவுக்கு நல்லா போர்வெல்லாம் போற்றி விட்டுட்டு அந்த மேரத்தானில் ஓட ரெடியாகிறாரு. பட் நம்ம கோயாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எப்பா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டாவது பண்ணுப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும், மைசன் உன்னோட ஆசை இது தானே மைசன், நீ ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு தானே ஆசைப்பட்ட, அதனால தான் உன்னால் முடியலனாலும் பரவாயில்ல, அப்பா நான் இருக்கேன், உன் ஆசை நிறைவேற்றியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயாவை பேச விடாமல் அவர் பாட்டும் அந்த வீல் சேர் தள்ளிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுலேருந்தே நம்ம கோயாவுக்கு புரிஞ்சிருது, இன்றைக்கி நம்ம அப்பா நம்மளை வச்சு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியலை, அவ்வளோதான், அந்த இடத்துல நம்ம ஆர்வக்கோளாறு அங்கிள் மட்டை. பட் நம்ம கோயா உட்காந்துருக்க அந்த வீல் சேரை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அது பாட்டும் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ட்ரைனேஜில் குப்புற விழுந்துடுது. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கோயாவோட அப்பாவை ரெஸ்கியூ டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. தென் கோயாவுக்கு இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிற நம்ம ஆளுங்க 2 பேரும் உடனே ஓடி போய் கோயாவோட அம்மா கிட்ட கோயாவுக்கு என்னாச்சு, அங்கிளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் கோயாவோட அம்மா, இந்த மாதிரி கோயா இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்து போக போகிறான், ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனை சந்தோஷமாக பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க 2 பேரும், நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆக போதேடா, என்னடா பண்ணுறது, நம்மளால அவன் இறந்து போகிறத தடுக்க முடியாதுல்ல அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் நம்ம சங் ஒரு ஐடியாவை சொல்கிறான். மச்சான் நம்ம ஏரியா பக்கத்தில் ஒரு பீச் இருக்குல்ல, அங்கே ஒரு நாள் நம்ம போவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நம்ம கோயாவும் இதனால ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஷூகோ அப்படியே இமேஜினேஷனுக்கு போயிடுறான். இமேஜினேஷன்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோயாவை இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி உப்பு மூட்டை தூக்கிட்டு அந்த பீச்சில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வருது. இதெல்லாம் பார்த்து வாயை பழக்கிற நம்ம ஷூகோ, வாவ் மச்சான் செம்ம ஐடியாடா, கெத்து 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 பண்ணுற நீ. ஸோ இவங்க 2 பேரும் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கோயாவை கடத்திட்டு அங்கேருந்து பைக்கில் அவங்களோட மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க போகிற ரோட்டில் ஒரு போலீஸ், வண்டியை நிறுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி கை நீட்டுறாரு. பட் நம்ம ஆளுங்க அவர் ஏதோ ஹைஃபை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கையில் தட்டிட்டு போகிறாங்க. விடுவாங்களா சைனா போலீஸ், பின்னாலேயே சேஸ் பண்ணி நம்ம ஆளுங்க 3 பேரையும் நிப்பாட்டிடுறாங்க. இப்போ நீங்களா வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை இங்கே உங்கள் அப்பா அம்மாவை வர வைக்கவா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம சங் போலீஸை தனியாக கூட்டிகிட்டு போய், இன்னும் கொஞ்ச நாளையில் அந்த பையன் இறந்து போக போகிறான், அதனால தான் அவன் இருக்க போகிற கொஞ்ச நாளைக்கு அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் 2 பேரும் அவனை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே எமோஷனான அந்த சைனா போலீஸ் நம்ம ஆளுங்க 3 பேரும் பீச்சுக்கு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபைனலாக நம்ம ஆளுங்களை பீச்லையும் ட்ராப் பண்ணிடுறாரு. பட் இந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு மீம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போயிடுது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பீச் க்ளீனாகவே இல்லை, ரொம்ப குப்பையாக இருக்குது. ஸோ குறிப்பிட்ட இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆளுங்க களத்தில் இறங்குறாங்க. பட் கோயா உட்காந்துருக்கிற அந்த வீல் சேர் மண்ணில் மாட்டி நம்ம கோயா குப்புறத்தை விழுந்துடுறான். சரி மச்சான், வீல் சேர்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஆளை உப்பு மூட்டை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கோயாவை உப்பு மூட்டை தூக்குறாங்க. பாருங்க, ப்ராமிஸாக 2 பேராலையும் முடியல. 2 பேரும் மாறி மாறி கூட தூக்கி பார்க்குறாங்க. பட் 2 பேராலையுமே முடியல.
சரி மச்சான், நம்மளால பீச் மண்ணெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாட முடியாது, பேசாமல் நம்ம கடலுக்குள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயாவை தூக்கிட்டு 2 பேரும் கடலுக்கு போகிறாங்க. பட் அந்த இடத்துல பயங்கரமாக அலலாம் வீசுறதுனால கோயாவை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்படியே போனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செத்து போகிறவன் இன்றைக்கே செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சி இவங்க 2 பேருமே நம்ம கோயாவை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சலூனுக்கு போய் அவனோட ஹேர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்ததும் நம்ம பசங்களாம் அப்படியே மயங்கிடுறாங்க. அந்த பொண்ணு நம்ம கோயா கிட்ட இவங்க 2 பேரும் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்போ தான் அந்த பொண்ணு கோயாவுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆளுங்க கிட்ட சொல்கிறா. உடனே நம்ம ஆளுங்க கோயாவோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி வர வச்சு கோயாவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கோயாவோட அம்மா நம்ம ஆளுங்க 2 பேரையும் கோயாவோட அப்பாவையும், மனுஷனா நீங்கள் எல்லாம் என் பையனை சந்தோஷமாக வச்சுக்க சொன்னா ஏன் இப்படி அவன் உயிரோட விளையாடுறீங்க, இனிமேல் நீங்கள் 3 பேரும் என் பையன்கிட்டயே நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கத்தை விட அதிகமாக ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம கோயாவோட அம்மாவை மீட் பண்ணி, ஆண்டி நாங்கள் பண்ண விஷயத்துக்கு ரொம்பவே சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோம், எங்களோட ஃப்ரெண்டை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறாங்க. பட் நம்ம கோயா நம்ம ஆளுங்க 2 பேர்கிட்டையும் பேசவே இல்லை, ஒரு மாதிரி கோவமாக இருக்கான். இதனால நம்ம ஆளுங்க 2 பேரும் என்ன மச்சான் எங்கள் மேலே கோவமா அப்படின்னு கேட்கும்போது தான் டக்குன்னு சிரிச்சு, டே மச்சான் நீங்கள் மட்டும்தான் கலாய்ப்பீங்களா, நான் கலாய்க்க மாட்டேனா, எப்படி என்னோட ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி செம்ம கூலாக பிஹேவ் பண்ணுறான். இதை பார்க்குற நம்ம ஷூஹுக்கும் சங்குக்கும் பயங்கர சந்தோஷம். அப்போதான் மச்சான் உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்குறான். டேய் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்டாங்க, இப்போ என்னடா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளுங்க அதெல்லாம் ஒன்றுடா சும்மா தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம கோயா, மச்சான் எனக்கு ஒரு ஆசை இருக்குடா, கொஞ்ச நாளாக எனக்கு பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா ஏதோ பண்ணுது, உடம்பெல்லாம் நடுங்குது, வேர்க்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளையில் நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கே புரியுது, எனக்கு இப்படியே இறந்து போக விருப்பம் இல்லைடா, எனக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குடா, ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சதுன்னா எனக்காக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தன்னோட கடைசி ஆசையை கேட்குறான். நம்ம கோயாவோட ஆசையில் எவ்வளோ சிக்கல் இருக்குது, அதே நேரம் தான் ஃப்ரெண்டு கடைசியாக ஒரு விஷயத்தை ஆசைப்பட்றான் அப்படிங்கிறதுனாலேயே நம்ம ஆளுங்க கண்டிப்பாக மச்சான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு உன்னை தேடி வருவா அப்படின்னு சபதம் போட்டுட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. பட் அங்கே நம்ம கோயா கிட்ட வீரவசனம் பேசின இவங்க 2 பேரும், டேய் மச்சான் நல்லா இருக்கிற நம்மளையே ஒருத்தையும் லவ் பண்ண மாட்டேங்கிறா, இதில் பேஷண்ட்டாக இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படின்னா நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணி தர முடியும், இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இவங்க 2 பேருக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் என் ஃப்ரெண்டுக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு கேட்குறத விட, ஏற்கனவே நம்ம கூட ஸ்கூலில் படித்த பொண்ணுங்க கிட்ட கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லா பொண்ணையும் மீட் பண்ணி இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் அவனுக்கான கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. பட் அதில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட மிஸ் பண்ணாமல் நம்ம ஆளுங்க கன்னத்துலேயே பளிச்சுன்னு அறையை போட்டு தாக்கி நம்ம ஆளுங்களோட முகமே செவந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம கோயாவை விசிட் பண்ணுறதுக்காக ரொம்பவே பெரிய ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் வராரு. ஆக்சுவலாக ஒரு நாள் நம்ம கோயாவோட அம்மா லெட்டர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த லெட்டர் இவருக்காக தான். பட் நம்ம கோயாவுக்கு அந்த அளவுக்கு இவர் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, கோயா நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நீ ரெக்கவர் ஆகி கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப, உன்னோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பயங்கர மோட்டிவேட்டடாக பேசிட்டு எங்களோட அடுத்த கேமை கண்டிப்பாக உனக்காகவே நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம ஷூஹோ சங்க பார்த்து, மச்சான் நமக்கு வேறு வழியே இல்லைடா, பேசாமல் உங்கள் அக்கா கிட்டே கேட்டா என்ன அப்படின்னு தூண்டி விட்டுடுறான். ஸோ நம்ம சங்குமே தன்னோட ஃப்ரெண்டுக்காக அவங்க அக்கா கிட்ட, ப்ளீஸ்க்கா கொஞ்ச நாள் அவனுக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பொண்ணு எப்பா அப்படின்னு கத்திட்டு அவங்க அப்பா கிட்ட போய் மாட்டி விட்டுடுறாங்க. தான் பொண்ணுக்கிட்டேயே பையன் இந்த மாதிரி கேட்டுட்டான் அப்படிங்கவும் சொல்லவா வேணும், பில்லியர்ட்ஸ் விளையாடுற ஸ்டிக்கை வச்சே நம்ம சங்க அடிச்சு மண்டையாக உடச்சிடுறாரு. தென் நம்ம கோயாவை விசிட் பண்ண வந்த அந்த பாஸ்கெட் பால் பிளேயரோட டீம் மேட்ச்லையும் வின் பண்ணிடுறாங்க. அவர் கோயா கிட்ட சொன்ன மாதிரியே ப்ரெஸ் பீப்புளுக்குலாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது, கோயான்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்காக நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, ஈவன் அவனுக்காக தான் இந்த மேட்சே நாங்கள் ஜெயித்தோம், கோயா நீ கண்டிப்பாக இந்த மேட்சை பார்ப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், பாத்தியா உனக்காக சப்போர்ட் பண்ண நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. பட் நம்ம கோயா அந்த மேட்ச்லாம் பார்க்கல, வேறு இந்த பொண்ணுங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, இந்த K-pop C-popலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொண்ணுங்க ஆடுறதை பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் நம்ம ஆளுங்க 2 பேரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை செட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப களத்தில் இறங்குறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க 2 பேருக்கும் அவங்க ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு ஞாபகம் வருது. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு செம்ம குண்டா யானைக்குட்டி மாதிரி இருப்பா. ஸோ அவகிட்ட நம்ம அப்ரோச் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், நம்ம சங்க உடனே இல்லை மச்சான் அவள் கொஞ்சம் குண்டா இருப்பா, அதனால நம்ம ஆளுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
டேய் ஒல்லியோ குண்டோ, இப்போ நம்ம ஆளுக்கு தேவை ஒரு பொண்ணு தாண்டா, யாரா இருந்தா என்னடா, போய் நம்ம அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் மீட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த பொண்ணு இப்போ சூப்பர் ஸ்லிம் ஆகி பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கா. அந்த பொண்ணோட அழகுல இவனுங்க 2 பேரும் மயங்கி போய் ஆன்னு பார்க்குறானுங்க. ஓகேன்னு சொல்லி நம்ம ஆளுங்க ஜொல்லெல்லாம் தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கோயாக்கு உடம்பு சரியில்லை, நீ அவனோட கேர்ள் அப்படின்னு இழுக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணி, ஷூஹோ, உன்னை நான் ஸ்கூலில் எப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தோனோ அப்போலேருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உன் மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சிட முடியாதா அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்காக பேஸ்கெட் பால் கற்றுக்கிட்டேன், உனக்காக உடம்பு ஸ்லிம்மான, உனக்காக என் முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டேன். இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளு ஷூஹோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் பக்கத்தில் இருக்கிற நம்ம சங் எங்கே தான் ஃப்ரெண்டு கமிட் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, டே மச்சான் நம்ம கோயாக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கோண்டா, நீ கமிட் ஆயிடாத அப்படின்னு சொல்லி உசி பேத்து விட்டுனா. ஸோ நம்ம ஷூகாவுமே இது மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு கோயா ரொம்பவே உடம்பு சரியாமல் இருக்கான், அவனுக்கான கேர்ள் ஃப்ரெண்டாக நீ இருக்க முடியுமா அப்படின்னு பளிச்சுன்னு கேட்டுடுறான். கடுப்பான அந்த பொண்ணு தண்ணியை தூக்கி மூஞ்சில் விட்டுட்டு, சி போங்கடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கோவமா போயிடுறா. போன பொண்ணு சும்மா இருப்பாளா, இருக்க மாட்டாள. அவங்க அண்ணங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுறா. அவங்க அண்ணன் நம்ம ஆளுங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சு கும்முன்னு கும்மி நம்ம ஆளுங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஆளுங்க கையில் பணம் இல்லாமல் அரைகுறையாக வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காடுறாங்க. அப்போ அங்கே வர போலீஸ் நம்ம ஆளுங்களை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சங் போலீஸில் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்த நியூஸ் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிற நம்ம சங்கோட அப்பா அவரோட அந்த பில்லியர்ட்ஸ் குச்சி இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பெரிய சம்பவமே நடந்துடுது வீட்டில். அடுத்த நாள் காலையில் நம்ம சங் பார்த்தோன்னா ஏதோ ஞான உதயம் பிறந்த மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு மச்சான் அப்படின்னு கேட்கும்போது தான், டேய் எங்கள் அப்பா இவ்வளோ நாள் அடிக்கிறாருன்னு நான் ரொம்பவே கோவப்பட்டேன்டா. நேற்று எங்கள் அப்பா கிட்ட வாங்கினாடி ரொம்பவே ஸ்பெஷலானது தெரியுமா, ஏன்னா நேற்று எங்கள் அப்பா ஒரு ரூமில் விட்டு நடிச்சாரு, அங்கே தான் இந்த புக்கை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறையவே அடல்ட் கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு புக்கை காட்டுறான். நேற்று எங்கள் அப்பா அடித்ததுனால வலி தாங்க முடியாமல் நைட்டு என்னால் சரியாக தூங்க முடியல, அப்போ தான் திருட்டுத்தனமாக இந்த புக்கை நான் படித்தேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம கோயா கிட்டேயும் இந்த புக்கை படித்து காட்டினா அப்புறம் நம்ம ஆடோட ஃபீலிங்ஸ் வேறு லெவலில் போயிடும்ல, இதுக்கப்புறம் நம்ம சும்மா தெரிக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு நம்ம கோயாவுக்கு படித்து காட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு நம்ம கோயாவோட அப்பா வந்து, டே ராஸ்கல்ஸ் என் பையனை என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்களை கூட்டிகிட்டு கார்டனுக்கு போயிடுறாங்க. அங்கே வச்சு தான் நம்ம ஆளுங்க 2 பேரும், கோயா இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், அவள் கையை பிடிக்கணும், ஏன்னா அவளுக்கு கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்டான், அதனால தான் அவனுக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். பட் எங்களால் முடியல. ஸோ அவன் இந்த ஃபீலிங்ஸை உணரணும் அப்படிங்கிறதுனால இந்த புக்கை நாங்கள் படித்து காட்டுறதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற நம்ம கோயாவோட அப்பா, அவன் உங்ககிட்ட என்ன கேட்குறானோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க, இதுக்கு நான் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத பையனை ஒருத்தி உண்மையாக லவ் பண்ண மாட்டா, வேணும்னா நம்ம ஒரு பொண்ணை ஃபேக்காக கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கலாம், அவள் நடிக்கிறா அப்படிங்கிற விஷயம் நம்ம 3 பேருக்குள்ளே தான் இருக்கும், இதனால நம்ம கோயாவும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இந்த டிஸ்கோ தெக்கில் தான் இந்த மாதிரியான பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள போய் பேசி கரெக்ட் பண்ணுறதுக்காக பெரியவங்க மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு டிஸ்கோ தெக்குக்கும் போயிடுறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்கில் முடி கலரிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் வந்து சத்தம் போட்டார் இல்லையா, அவர் இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து ஒரு ரோட்டில் வச்சு அடி உரின்னு உரிக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி பெரியவங்க வர இடத்துக்கு வரீங்க, சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அடி புரட்டி எடுக்கிறாரு. பட் நம்ம ஷூஹோ, சங் சொல்லிடாத மச்சான், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தடுக்கிறான். நம்ம சங் பார்த்தோன்னா ஒரு ஓட்டவாயி வெகுலி அப்படிங்கிறதுனால அடி தாங்க முடியாமல் எங்கே நாம உளறிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து அவன் நாக்கையே கடிச்சு கட் பண்ணுற லெவலுக்கு போயிடுறான். இதெல்லாம் பார்க்குற அந்த டீச்சர், ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி இருக்கணும், எதுக்காக இந்த பசங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம கோயாவோட அப்பா வந்து, என் பையன் கோயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போக போகிறான், அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த பசங்க 2 பேரும் இவ்வளோ ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்க 2 பேரும் கோயாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ கோயா, மச்சான் நான் லவ் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளுங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே கோயா, மச்சான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களாடா, அன்னைக்கு மாதிரி என்னை ரொம்ப தூரம் பீச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போக வேணாம், அதே நாள் என்னோட ஹேரை வாஷ் பண்ணுறதுக்காக சலூனுக்கு போனோம்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கடா, அந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அழகியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கர உணர்ச்சி பூர்வமாக பேச ஆரம்பிக்கிறான். இதை நோட் பண்ணுற நம்ம ஆளுங்க 2 பேரும், பேசாமல் நாம் அன்னைக்கு சலூனில் மீட் பண்ண பொண்ணையே கூட்டிகிட்டு வந்துட்டா என்ன, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் நமக்கு நிறையவே பணம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம சங் என்ன பண்ணுறான்னா, அவன் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பேஸ்கெட் பால் கார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய விலைக்கு வித்துடுறான்.
அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவங்க அப்பா அவனை அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாரு இல்லையா அந்த பில்லியர்ட் ஸ்டிக்கு, அதையுமே வித்துடுறான். அதுவே நம்ம ஷூகோ பார்த்தோன்னா பகலாக தூங்காமல் தன் ஃப்ரெண்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு மளிகை கடையிலலாம் எடுபிடி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஃபைனலாக இவங்க 2 பேருக்கும் தேவையான பணம் கிடைச்சிருது. அந்த பணத்தில் அந்த பொண்ணுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, காமிக்ஸு அண்ட் கொஞ்சம் பணம் இதை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இன்னும் கொஞ்சம் நாளையில் எங்கள் ஃப்ரெண்டு இறந்துருவான், அவனோட கடைசி ஆசை ஒரு பொண்ணு அவனை உண்மையாக லவ் பண்ணணும் தான், அப்படி இருக்கும்போது தான் அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எப்படியாவது நாளைக்கு நைட்டு எங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் பாருங்கக்கா. ஏன்னா நாளைக்கு நைட்டு எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்பா மட்டும்தான் இருப்பாங்க. அவரை நாங்கள் எப்படியும் சமாதானம் பண்ணிடுவோம். ப்ளீஸ்க்கா வந்துடுங்கக்கா, உங்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த அந்த காமிக்ஸ் புக், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பணம் இதெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. எப்படியும் அந்த பொண்ணு நம்ம கோயாவை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம ஆளுங்க கோயாக்கு ஏதோ மாப்பிள்ளை மாதிரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணி விட்டு, தலைலாம் சீவிட்டு, ஷேவ் பண்ணி விட்டு, அவனை எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அழகு பண்ணி விடுறாங்க. அதே நேரம் நம்ம சங் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரோட ஷூ அவனுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை தான் ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோயாவோட காலை பார்க்குறான். பட் கோயாவோட உடம்புல இருக்கிற எந்த பாட்டும் தான் அசையாது இல்லையா, ஸோ ஷூ வந்து அவன் காலுக்கு போகாது அப்படிங்கிறதுனால தான் ரொம்பவே ஆசைப்பட்டு நிறையவே பணம் செலவு பண்ணி கீழே பட்ட அழுக்காகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்ஷியஸாக பார்த்துக்கிட்ட அந்த ஷூவையே தன் ஃப்ரெண்டுக்காக விட்டுறான். சீரியஸாக சொல்கிறேன், இந்த சீனில் வந்து நமக்கே அழுக வந்துடும், அந்த மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். தென் நைட் டைமும் வந்துடுது. அவங்க எதிர்பார்த்ததை விட சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு செம்ம டேஷிங்காக வரா. பட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த பொண்ணு இவனுங்க கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டு, நீங்கள் வாங்கி கொடுத்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை நான் சாப்பிட்டேன், காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரூமுக்கு போகிறான். பின்னாலேயே நம்ம ஆளுங்களும் போய் அப்படியே வெறிக்க பார்க்குறாங்க. டேய் 2 பேரும் இங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு நம்ம கோயாவை திரும்பி பார்க்குறா. நம்ம கோயா அந்த பொண்ணோட அழகை பார்த்து அப்படியே கவுந்து கிடக்கான். வெளியில் இருக்கிற நம்ம ஆளுங்க 2 பேரும் உள்ளே என்னடா பேசிப்பாங்க, என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம எதிர்பாராத நேரத்தில் கோயாவோட அம்மா வந்துடுறாங்க. உள்ளே நடக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஆளுங்க 2 பேரும் எவ்வளவோ கோயாவோட அம்மாவை ட்ரை பண்ணி உள்ளே போக விடாமல் தடுக்கிறாங்க. இருந்தாலும் கோயாவோட அம்மா அந்த டோரை ஓப்பன் பண்ணவும் போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து அங்கே வர நம்ம கோயாவோட அப்பா, நான் இதை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்லோ மோஷன்லேயே வந்து நம்ம கோயாவோட அம்மா கழுத்துலேயே ஒன்று விடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோயாவோட ரூம்லேருந்து வெளியில் வர அந்த பொண்ணு நம்ம ஆளுங்க 2 பேர்கிட்டையும், இப்போ நீங்கள் 2 பேரும் உள்ளே போகாதீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. உடனே நம்ம சங் ஓடி போய், அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கும் உடம்பு சரியாமல் போயிடும்னு நினைக்கிறேன், என் கூடயும் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு சப்புன்னு அவன் கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் போய் கோயாவை மீட் பண்ணி, டேய் மச்சான் என்னடா நடந்துச்சு, நீ ஃபீல் பண்ணியாடா எல்லாத்தையும், ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு கூட இருந்திருக்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டு பயங்கரமாக நம்ம கோயாவை கலாய்க்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற அந்த இடத்துல கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் எப்போயுமே விளையாடுற பேஸ்கெட் பால் கோர்ட் மூடி இருக்கு. 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அரட்டடிக்கிற படிக்கட்டில் யாருமே இல்லை. ஈவன் நம்ம கோயாவோட ஹாஸ்பிட்டல் ரூமுமே எம்டியாக இருக்குது. ஆமாம், நம்ம கோயா இறந்துடுறான். கோயாவோட இழப்பை தாங்கிக்க முடியாத நம்ம ஆளுங்க 2 பேரும் ரொம்பவே சோகமாக உட்காந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு வர நம்ம கோயாவோட அப்பா, இதை உங்ககிட்ட கோயா கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நம்ம ஆளுங்க 3 பேரும் சந்தோஷமாக இருந்தப்ப எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது. பின்னாலேயே நம்ம கோயா இவங்க 3 பேரோட பேரை எழுதி கீழே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு எழுதியிருக்கான். இதை பார்க்குற நம்ம ஆளுங்க, டேய் பாவி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு சொல்லிட்டு நீ மட்டும் ஏன்டா தனியாக போன, எங்களை விட்டுட்டு போக எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு, நீ இல்லாமல் நாங்கள் எப்படிடா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் கதறி கதறி வெளிப்படுத்துகிறாங்க. அங்கே வர நம்ம கோயாவுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த சலூன் கடை அக்கா கோயாக்காக ஒரு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆளுங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட் அந்த அக்கா நம்ம கோயாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ கோயா என்ன சொல்லியிருப்பானா, அக்கா எனக்கு இந்த பொண்ணுங்கள்லாம் பற்றி பெருசாக ஆசை இல்லைக்கா, என் வயசில் பசங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான்க்கா நானும் இருக்க ஆசைப்பட்டேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இறந்து போக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. அவங்க சோகமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியலக்கா, அதனால தான் அவங்க 2 பேரும் ரொம்பவே பிஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவனுங்க எனக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான்க்கா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். எனக்கு தெரியும் எனக்காக நீங்களும் இங்கே வந்துடுவீங்கன்னு. நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்க்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கோயாவோட கடைசி ஆசை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
அப்படியே இந்த இடத்துல நம்ம கோயா உயிரோட இருந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோயாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், தென் அவங்க அம்மா அப்பா, இவங்க 4 பேரும் சேர்ந்து நம்ம கோயாவோட பர்த்டேவை ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயா நடவுடையாக இருந்தப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஆசைன்னு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோயாவோட அம்மா அப்பா, எங்களுக்கு என்னப்பா பெரிய ஆசையாக இருக்க போது, நீ நல்ல உடல் ஆரோக்கியத்தோட கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான்ப்பா எங்கள் ஆசை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் நம்ம கோயா அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்காடா மச்சான் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஷூகோ அப்படிலாம் எதுவும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறான். பட் நம்ம சங் மட்டும், மச்சான் இந்த உலகத்தில் ஸ்கூலே இருக்கக்கூடாதுடா, அதுதானே என்னோட ஆசை அப்படின்னு சொல்லவும் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. தென் நம்ம கோயாவோட வாய்ஸ் ஓவரில், என்னை டெய்லி வாக்கிங் அழைச்சிட்டு போன எங்கள் அப்பாவுக்கு நன்றி, என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்ட என் அம்மாவுக்கு நன்றி, என்னை எப்போயுமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட டாக்டர் அண்ட் நர்ஸுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் அக்கா நீங்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, அண்ட் ஃபைனலாக என்னை எப்போயுமே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்ட என் 2 கிறுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பயங்கர எமோஷ்னலாக முடிக்கிறாங்க. சூப்பரில். பட் இன்னும் படம் முடியல. படத்தோட எண்ட் கிரெடிட்ஸில் கோயாவோட அப்பா கோயாவோட அம்மாவை அடித்து கழுத்தை உடைச்சாங்க இல்லையா, எதுக்காக நீங்கள் அப்படி பண்ணீங்க, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கோயாவோட அம்மா கோயாவோட அப்பாவை முட்டி போட வச்சு கேட்குறாங்க. பட் நம்ம கோயாவோட அப்பா, உயிரே போனாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்டஃப்பாக இருக்காரு. தென் நம்ம ஷூகோ கிட்ட, ஒரு பொண்ணு உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணேன், அதனால தான் என்னோட வெயிட் எல்லாம் குறைச்சேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவங்க அண்ணன்கிட்டயே நேராக போய், டேய் அன்னைக்கு நீ என்னை அடிச்சில, அப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, இப்போ முடிஞ்சா என்னை கை வச்சு பாடுறா அப்படின்லாம் போய் வாண்டடாக பேசுகிறான். திடீர்னு ஒருத்தன் இப்படி கிறுக்கு மாதிரி பேசவும் அந்த அண்ணங்காரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அமைதியாக இருக்கான். உடனே நம்ம ஷூகோ அந்த பொண்ணை பார்த்து, புள்ள உனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு பல்லழிச்சுக்கிட்டே நம்ம ஷூகோ பின்னால் போயிடுறா. ஃபைனலாக நம்ம சங், எல்லாருக்குமே ஹாப்பி என்டிங். பட் நம்ம சங்குக்கு பார்த்தோன்னா, அவனுக்கு பணம் தேவைப்படும் போது அவங்க அப்பாவோட அந்த பில்லியர்ட் ஸ்டிக்கை விற்றான் இல்லையா, அவங்க அப்பாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போய் யார்கிட்ட விற்றானோ அவங்ககிட்டேருந்தே வாங்கிட்டு வந்து, இந்த ஸ்டிக்கை நான் வாங்கினதுக்கு அப்புறம் பில்லியர்ட்ஸ் விளையாடுறதை விட ஒன்று அடிக்கிறதுக்காக தான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் மைசன், இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லவும் நம்ம சங் உடனே பல்லுக்கு அடிபடாமல் இருக்க கிளிப்பெல்லாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இதோட இந்த படமுமே முடியுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நிறையவே விஷயங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலை வாரி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்களா தான் இருந்தாங்க. ஈவன் என்கிட்ட தியரி ஆஃப் ஃபேண்டசி அப்படிங்கிற அந்த சேனல் இருந்த வரைக்கும் நல்லா பேசினவங்க எல்லாருமே எப்போ தியரி ஆஃப் ஃபேண்டசி என்னை விட்டு போச்சோ அப்போலேருந்தே நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நம்மளைனாலும் இதுதான் உண்மை. ஸோ வலி வேதனை அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நிறையவே விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் நம்ம அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்லை சிப்ளிங்ஸ் கிட்டேயோ வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அவங்களாம் எப்போவுமே நம்ம கூட ஒரே வீட்டில் இருக்கவங்க. இதுவே நமக்குன்னு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுலேயும் அவங்க நம்ம வலி வேதனையை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் அவங்க தான் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய லக்கியான பர்சன். பட் அந்த லக்கு எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மனசு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. தென் ஒரு ஆடியன்ஸாக, ஒரு வியூவராக இந்த மூவிக்கு நான் கொடுக்குற மார்க் 10க்கு 9.5. ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.